அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃபரெண்ட் சார். சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு இந்த வயசு ஆகுது, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்கியே, உங்க பொண்ணா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. பட் நீங்க பண்ண ஃப்ராட் தானே இல்லையா சார்? அப்படிலாம் இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். நான் ஷாக் ஆயிட்டேன், இவங்க தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாக்ல இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டீச்சர் மேல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க சார். அப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் வரும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு. எனக்கு அவங்களுக்கு ஒரு 13 வயசு கொஞ்சம் வித்தியாசம். டைலாம் நானே அடிப்பேன் சார் அவருக்கு, அவர் அடிக்கவே மாட்டாரு. இந்த மாதிரி வயசான ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க, தாத்தான்னு சொன்னாலும் சரி, உன் சித்தப்பான்னு சொன்னாலும் சரி, அதை கேர் பண்ணிக்கிறவே மாட்டேன். இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃபரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாப்பியா லைஃப் போவே போகாது. அதிக வயசு வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுடன் ஒரு தமிழா. வயசு வித்தியாசத்துல உங்க கணவரை விட நீங்கள் சின்ன வயதுல இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்தெந்த வகையெல்லாம் டாமினேட் பண்றாங்க, எப்படி எல்லாம் டாமினேஷன் நடக்குது? ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ண போனோம்னா உனக்கு தெரியாது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகாது. இப்போ வந்துட்டு ட்ரெண்டா போடாம அவர் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சிருக்காரு. இப்ப பலாசோ பேண்ட் எல்லாம் அவருக்கு போடவே கூடாது. அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? இப்போ அவங்க பலாசோ பேண்ட் ஒன்னு சொன்னாங்க, இந்த லூசா பழைய காலத்துல இருக்க மாதிரி ஸ்டைல ஒண்ணு. இல்ல அது எனக்கு என்னன்னு தெரியல, அது பிடிக்கல எனக்கு. சைடு ஓபன்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இப்போ உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? அரௌண்ட் 9 to 10 years. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஹேண்ட்பேக் ஸ்ட்ரிக்ட்டா நோ சார். ஹேண்ட்பேக்கா? ஹேண்ட்பேக் எடுக்கவே கூடாதுன்ட்டு என்னோட பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஹேண்ட்பேக்ல என்னங்க பிரச்சனை? இல்ல அது என்ன பிடிக்கிறது, வீட்டுல தங்கச்சி அவங்க தான போட போறாங்க. டபுள்ஸ் கூட கூட்டு போக மாட்டார் சார். டபுள் சைட் போட்டு ஸ்கூட்டில உட்கார கூடாதுன்னு சொல்லுவாரு சார். உட்காந்தா ஊர்ல எதனா சொல்லுவாங்க, நீ வேணா ஆரணி தாண்டினதுக்கு அப்புறம் உட்காந்துச்சுக்கோ அப்படின்னுவாரு. என்ன சார் பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்களே சார். கம்பல் வந்து இப்படி ஆடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்மல் ஆடக்கூடாதா? இந்த ரவுண்டு கம்பல் பாட்டி எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கம்பல் தான் எனக்கு வந்து போட சொல்லி அவங்க அலோடு. எங்க வீட்டுல வந்து இவ்வளவு லாங்கான கம்பல் தான் வாங்கி கொடுத்தாங்க, ஆனா அவங்க வந்து போட விட மாட்டாங்க. எனக்கு வித்தியாசமாலாம் கம்ப்ளைண்ட் வருது. அப்படி இல்ல சார், நான் அப்ப அந்த காலத்துல இருந்ததுனால. அந்த காலத்துல எந்த காலம்? இல்ல இல்ல அப்படி இல்ல சார், அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃபரெண்ட் சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எனக்கு வந்து கொலுசு கூட சவுண்ட் வரக்கூடாது. சல் சல் போறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அந்த நெயில் பாலிஷ் கூட போடக்கூடாது சார். நானு நெயில் பாலிஷ் போறது பிடிக்காது. செப்பல் கூட ஹீல்ஸ் வச்சு போடக்கூடாது சார். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்காது சார். நடந்து போக சொல்ல பின்னாடி யாராச்சும் பாப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பாத்துட்டு பேசாம இருக்க? ஒழுங்கா ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஒரு அன்பா பேச மாட்டாங்க சார். அப்படி இல்ல சார், பீச்ல இருக்க சொல்ல பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல எனக்கு ஒரு கூச்சமா இருக்கும். அந்த இடத்துல ஏஜ் டிஃபரன்ஸ்ல இருக்கிறமே, தெரியாம நம்ம பண்ணிட்டோமே, அப்படி 4 பேர் பாப்பாங்களே, அப்படி அந்த மன உணர்வுல நான் இருப்பேன். ஏன் அது வந்து இல்ல சார், ஏன் உங்களுக்கு இவ்வளவு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்? யாராவது உங்களை அப்படி சொன்னாங்களா? என்ன காரணத்தினால? சொல்லிருக்காங்க ஒருத்தர் சொல்லிருக்காங்க சார். என்ன சொன்னாங்க? என்னப்பா நீ சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு இந்த வயசு ஆகுது, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்கியே, உங்க பொண்ணா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து மன வருத்தத்தின் காரணமா நீங்க சேர்ந்துக்க மாட்டீங்க? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. எந்த முடிவுமே குடும்பத்திலே ஆகட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட எந்த முடிவுமே எங்களை எடுக்க விட மாட்டாங்க சார். ஓகே, முடிவு எடுக்க முடியல. ஆமா சார், ஏன்னா உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம், அம்மாட்ட கேளு இல்ல அண்ணிட்ட கேளு அந்த மாதிரி சொல்லுவாரு. மனைவி முடிவெடுக்கிறதுல வந்து சாமர்த்தியம் நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துல முடிவெடுக்க விட மாட்டீங்க? ஏன்னா இவ ரொம்ப சின்ன பொண்ணு. இவா உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 15 இயர்ஸ் டிஃபரன்ஸ் சார். 15? ஆமா சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என் ஃபேமிலி கொஞ்சம் புவர் ஃபேமிலி, சோ இவங்க நம்மளுக்கு ஓகே மேரேஜ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல பண்ணிக்கிட்டேன். அட கன்றாவியே, இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல சொல்றது. இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃபரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரெண்டுக்காக பண்ணா ட்ரெண்டாவே தான் போகும். ஹாப்பியா லைஃப் போவே போகாது. வருத்தப்பட்டு பேசுறாங்க வாழ்க்கையை இழந்தவங்க. இப்ப வயசு வித்தியாசம் காரணமா திருமணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிளண்டர் அப்படி எது நினைக்கிறீங்க? வளைகாப்புக்காக மறுநாள் நான் ஊருக்கு போறேன். இப்ப நம்ம தனியா பேசணும், நைட்டு தனியா படுக்கணும்னு நினைப்போம்ல சார். இவர் இல்ல நாளைக்கு ஊருக்கு போற, சரி வா அம்மாவா உள்ள வந்து படுத்துக்கோ. அவங்க அம்மா அண்ணி எல்லாருமே ரூம்ல ஒன்னாதான் ஸ்டே பண்ணோம். குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே அந்த வழி இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு. இதே வந்து ஓரளவுக்கு ஏஜ் பேலன்ஸ்டா இருக்கிறவங்களா இருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அந்த இடத்துல நான் யோசிச்சேன் சார். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. அவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஊருக்கு போறேன், சோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தனியா இருந்துக்கலாமே நினைக்கிறாங்க. அதுல ஒரு தப்பு இருக்க மாதிரி நான் பாக்கல சார். பேசுறது எப்ப வேணா பேசிக்கலாம் சார். இல்லன்னா இந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. இதுதான் அவங்க சொல்றாங்க. நைட் ஊருக்கு போனா நாளைக்கு காலையில பேச போறேன், 1 hour கூட பேசணும் சார், 2 hour எவ்வளவு நேரம் வேணா பேசணும். இப்படி இருந்தீங்கன்னா நீ பொழைக்கிற ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா சார், இந்த ஏஜ் ஃபேக்டர்னு சொல்றாங்க. நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல, பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவலையா இருக்கும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் வயசு? 12 வருஷம் சார். 12. ஆமா, எனக்கு 39, அவங்களுக்கு 52. அடேங்கப்பா. ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான், அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் தான். லவ் மேரேஜா? ஆமா சார். ஓ. எனக்கு அவங்களுக்கு ஒரு 13 வயசு கொஞ்சம் வித்தியாசம். சும்மா அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி மெதுவா நம்பர் கொடுத்து கேட்டேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க.